வணக்கம் நண்பர்களே. இது VDL Vlogs. கதை கேட்கலாம் வாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்த வீரயுக நாயகன் வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்கிற உங்க எல்லாரையும் பாரியின் பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. வேள்பாரி எதிரி படையான மூவேந்தர்களையும் வெற்றி பெற்று நீலனை மீட்டு யானை மேல ஏத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அந்த யானையை தொடர்ந்து முடியன், காலம்பன், உதிரன், விண்டன் மற்றும் பரம்பு வீரர்கள் எல்லாரும் ஏந்திய ஆயுதங்களோடு வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு முன்னால கிழக்கும் மேற்குமா நீண்டு கிடந்த பச்சை மலைத்தொடர் தன் பிள்ளைகளுக்காக கை விரித்து காத்திருந்தது. அவனது தலைக்கு மேலே காரமலையை நோக்கி ஓசை எழுப்பியபடி பறந்து கொண்டிருந்தது கருங்கிளி. அது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த இறுதி எபிசோட்ல பார்க்கலாம். வீரயுக நாயகன் வேள்பாரி பகுதி 111. இன்னைக்கு முழு நிலவு நாள். கொற்றவையின் கூத்துக்களம் நோக்கி பரம்பு மக்கள் குவிய தொடங்கினாங்க. குருதியாட்டு விழா தொடங்க இருந்தது. போரின் இழப்புகளை வெற்றியின் மகிழ்வு கொண்டு எடுக்கும் விழா இது. போர் தெய்வமான கொற்றவை தனது பசியாறி மகிழ்ந்திருப்பாள். அவளின் மகிழ்வை பரம்பு நாட்டு பெண்களின் மகிழ்வாக மாற்றுவதே இந்த திருவிழா. மூவேந்தர்களுக்கு எதிராக போர் தொடங்கும் முன் கொற்றவைக்கு நீராட்டு விழா நடந்தது. அந்த விழாவின் பொழுது நிறைசூழ்காரியின் வயிற்றில் உள்ள கருவுக்கு வாக்களித்தாள் கொற்றவை. இந்த மண்ணை அடுத்த தலைமுறைக்கு காத்தளிப்பேன் அப்படின்னு அவள் சொல்லிய சொல் இன்னைக்கு மலர்ந்திருக்கு. வாக்கினை காத்தளித்த கொற்றவைக்கு நன்றி கூறும் பெரு விழா இது. இழப்பையும் வலியையும் கண்ணீரையும் கடந்தால் மட்டுமே மேலேறி வந்து நன்றி சொல்ல முடியும். இக்காடு காக்கப்பட்டது, இப்பரம்பு காக்கப்பட்டது, நிலமெல்லாம் காக்கப்பட்டதன் அடையாளமாய் சிலிர்த்து நிக்குது. இவ்வளவும் காக்கப்பட்ட நிலையில தனது இழப்பை நினைத்து மட்டுமே வருத்தப்பட்டு கொண்டிருக்க முடியாது. இந்த காப்பிற்கானதே அந்த இழப்பு. வீரர்களின் குருதியில் தோய்ந்த துணிகள் தீபங்களில் திரியாய் எரிந்து கொண்டிருந்தது. பந்தங்களில் ஒளி வீசிக் கொண்டிருந்தது. எரிந்து மறைதலும் ஒளிர்ந்து அடங்குதலுமே வாழ்வு. இருளை விளக்கத்தான் முடியும், அழிக்க முடியாது. ஒளி கொண்டு கண்டறியப்படும் உண்மை அதுதான். மரணமும் அப்படித்தான். கொற்றவையின் கூத்துக்களம் நோக்கி வழி எங்கும் தீபங்கள் ஏற்றப்பட்டிருந்தது. எல்லாம் ஒளி வீசும் வீர நினைவுகள். சுடரை தொட்டு வணங்கியபடி கூட்டம் கூட்டமாய் மக்கள் கூத்துக்களம் நோக்கி வந்த வண்ணமே இருந்தாங்க. பரம்பின் அத்தனை ஊர்களிலிருந்தும் சாறை சாறையாய் வந்துகிட்டு இருந்தாங்க. குருதியாட்டு விழா தொடங்குற நாள் தான் இன்னைக்கு. முடியறது என்னைக்குன்னு யாராலுமே சொல்ல முடியாது. காட்டில் எத்தனை வகை கல்லுண்டோ அத்தனையையும் குடித்து கறி வகைகளை விடாது கடித்து ஆட்டமும் பாட்டமுமாய் இவ்விழா பல நாட்கள் நீடிக்கும். பரம்பின் தென் நெல்லையிலிருந்து வடவெல்லை வரை உள்ள ஊர்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் வந்து திரும்ப முடியாது. அதனால மக்கள் இரவும் பகலுமா நாள் கணக்குல வந்துகிட்டே இருப்பாங்க. உள்ளங்கையில் பிடித்து வைத்திருக்கும் மணல் ஆற்று நீருக்குள் கரைந்து மறைகிறது போல விழா மகிழ்வில் கண்ணீர் துளி தனது போக்கில் மறையும். அதுவரை குருதியாட்டு விழா தொடரும். கொற்றவையின் கூத்துக்களத்தின் நடுவுல வைக்கப்பட்டுள்ள வட்டப்பானையில நிறை நீர் தழும்பி இருக்கும். ஈன்றெடுத்த குழந்தையை அந்த பானை நீரில் மிதக்க விட்டபடி எல்முனையால் அதன் மார்பினை கீறுவாங்க. துளிர்த்து மேலெழும் செங்குருதி நீரில் பரவியபடி இருக்க குழந்தையை வெளியில் எடுத்துருவாங்க. அதுக்கு பின்னால செந்தினையை குருதியோடு கலந்து வைப்பாங்க. பிள்ளையை ஈன்றெடுத்த தாய் அந்த குருதி சோற்ற பிசைஞ்சு கொற்றவைக்கு படையலிடுவா. மறு தலைமுறைக்கு மண்ணையும் மக்களையும் காத்தளித்தவளுக்கு புதிய மனிதர்களின் குருதி கொண்டு செய்யும் நன்றி கடன் இது. குருதி சோறு ஊட்டப்பட்டவுடன் துணங்கை ஆட்டம் தொடங்கும். போர் துணங்கை கொற்றவைக்கு உரியது. குறவை ஆட்டம் போல ஆணும் பெண்ணும் தழுவியாடும் ஆட்டமல்ல இது. வெறிகொள் மாந்தர் சினந்தாடும் வெற்றி கூத்து இது. முழவுதான் துணங்கைக்குரிய இசைக்கருவி. அது கூட ஆணைப்பறையை மட்டும் இணைச்சுக்கலாம். இருள் ஏறிய அந்த நிமிஷத்துல மொந்தை குட முழவம் இசைக்கப்பட தொடங்கிருச்சு. குல நாகினிகள் கூத்துக்களம் நோக்கி புறப்பட்டதன் அடையாளம் அது. நாகினிகளின் முன்னே வெறிக்கொள் பாவையர் சுழன்றாடுவாங்க. அவங்க சூடி இருந்த மாலைகளில் உள்ள மலர்கள் முற்றிலுமாக உதிர்ந்து விழும் வரை சுழன்றாடுவாங்க. எதிரிகளின் கபால மேந்தி சிலர் ஆடி வருவாங்க. கபால கூத்துக்கு மணிமுரசம் முன்போகணும். வெற்றியின் உச்ச ஆட்டம் அது. ஒவ்வொரு திசையிலிருந்தும் ஒவ்வொரு வகையான ஆட்டத்தோடு கூத்துக்களம் நோக்கி வந்துகிட்டு இருந்தாங்க பெண்கள். காடெங்கும் ஒளி சிந்திக் கொண்டிருந்த முழு நிலவு வரை கேட்டு திரும்பிச்சு துணங்கைக்கான முழவொளி. நள்ளிரவு வரை வெறியாட்டம் ஆடி வந்து கொண்டே இருந்தாங்க மக்கள்.
மூவேந்தர்களை வென்று முடித்த வெற்றி விழாவை ஆடி தீர்க்க 2 கால்கள் போதல. இந்த பெண்கள்லாம் போர் நடக்கும்போது எங்க இருந்தாங்க, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு வந்துடலாமா? நாகக்கரட்டின் மேலே பரம்பு படைகள் தங்கி இருந்துச்சு. ஆனா அதுக்கு பின்னால இரளிமேட்டின் குகைகள்ல முதுவேலன் இருந்தான். அதுக்கும் மேல காரமலையின் உச்சி முகட்டுக்கு கொஞ்சம் கீழ் நிலையில இருந்தபடி போர முழுமையா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பெண்கள். கீழே தட்டியங்காட்டுல போரிடும் பரம்பு வீரர்கள் பொதுப்படையாக தான் தெரிவாங்க. தனித்த உருவம் தெரியாது. எந்த ஒருத்தனையும் அடையாளம் கண்டுவிட முடியாத உயரத்துல அவங்க இருந்தாங்க. தட்டியங்காட்டு தாக்குதலின் தன்மையையும் குளவன்திட்டிலிருந்து பாரி உத்தரவு எழுப்புறதையும் நாகக்கரட்டிலிருந்து வாரிக்கையன் ஒலி குறிப்புகளை அனுப்புறதையும் அவங்க உச்சியிலிருந்து பகலெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இரவானதும் யாராவது ஒருத்தி ஒப்பாரி பாடலை பாடுவா. அந்த பாடல் பெயர் அடையாளமற்று உருவ அடையாளமற்று வீரத்தை மட்டுமே உருவகப்படுத்தி இருந்தது. எதிரிகளை கணக்கே இல்லாம கொன்றழித்த பரம்பு வீரன் குருதி பெருக மண்ணில் மாண்டு விழறத பற்றிய பாடல் அது. அந்த பாடலில் பாடப்படும் வீரன் தன் கணவனாகவோ மகனாகவோ காதலனாகவோ தந்தையாகவோ உடன் பிறந்தவனாகவோ இருப்பானோ அப்படின்ற எண்ணம் வராதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் எல்லாரின் மரணத்தையும் மனதளவுல ஒவ்வொரு இரவிலும் சுமந்து கடந்து வெளிவந்துகிட்டு இருந்தாங்க. வீரர்களின் குருதி பெண்களின் கைகளில் இரவெல்லாம் படிஞ்சிருந்தது. எவ்வளவு கொடிய தாக்குதல் நடந்தாலும் யார் இறந்தாலும் அவங்களுக்கு விதிக்கப்பட்ட எல்லையை தாண்டி கீழே போகக்கூடாது. கரியனூர் பெரியாத்தா தான் எல்லை காவலாக நின்னுட்டு இருந்தா. இளவயதுக்காரிகள் சில நேரங்களில் துக்கம் தாங்காம நான் போய் பார்க்கணும் அப்படின்னு துடித்து புறப்படுவாங்க. அவங்களை எல்லாம் தடுத்தாட்கொள்ளணும். காரமலையின் மேல் விளிம்புல பெண்களின் கண்ணீர் பெருகிக்கிட்டே இருக்கும். 6ஆம் நாள் நள்ளிரவு கூவல்குடியினர் எழுப்பிய ஓசை மலை எங்கும் எதிரொலிச்சது. 6 நாட்களும் இறந்த யாருடைய பெயரும் அறிந்திராத பெண்கள் தேக்கனின் மறைவை கூவல்குடியினர் சொல்ல கேட்டு நடுங்கி போயிட்டாங்க. அது நாள் வரை யாரையும் எல்லை தாண்ட விடாம காத்து நின்னுட்டு இருந்த கரியனூர் பெரியாத்தா தலையிலும் மார்பிலும் அடிச்சுக்கிட்டு எல்லை தாண்டி இரளிமேட்டை நோக்கி ஓட தொடங்கினா. அவளை பிடிச்சு நிறுத்துறது அவ்வளவு சுலபம் இல்லை. எல்லாரும் எவ்வளவோ முயற்சி செஞ்சாங்க. அவளை நிறுத்தவே முடியல. நாகினிகள் யாருமே இங்க இல்ல. அவங்க எல்லாருமே எவ்வியூர்ல இருந்தாங்க. பெரியாத்தாவை யாராலும் கட்டுப்படுத்த முடியல. தேக்கனோட மரணத்தை தாங்கி கொள்ளும் திடம் பரம்பில் யார்கிட்டயும் இல்ல. இந்த மலையின் பேராசான் போர்க்களத்தில் மாண்டான் அப்படின்றத எப்படி நம்புறது? பெண்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம திணறி நிக்கிறாங்க. இங்குள்ள பெண்கள் எல்லோருக்கும் தாய் நீ. மார்பில் அடித்து நீ கதறுவதை இளம் பிள்ளைகள் எப்படி தாங்குவார்கள்? தேக்கன் தெய்வத்துக்கு நிகரானவன். அவனது மரணத்தை மனிதர்களான எங்களால் எப்படி தாங்க முடியும்? எங்களை ஆற்றுப்படுத்த வேண்டிய நீயே எல்லை தாண்டினால் மற்றவர்களால் என்ன செய்ய முடியும்? துக்கத்தை வாயால் சொல்லி துடித்தழு. அதை விடுத்து எல்லை தாண்டி முன்னகராதே அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. ஆனா அவளை யாராலும் தடுக்க முடியல. இறங்கி கொண்டிருந்த அவளை நோக்கி இறுதியா இறங்கி வந்தா ஆதினி. என்ன சொல்லி பெரியாத்தால நிறுத்த போறா அப்படின்றது தெரியாம மற்ற பெண்கள் பார்த்து கொண்டிருந்த பொழுது அவ பக்கத்துல வந்து ஆதினி சொன்னா, மயிலாவுக்கு வலி கூடியிருக்கிறது. குழந்தை பிறண்டிருக்கும் என்று நினைக்கிறேன். வந்து எடுத்துக்கொடு. அதிர்ந்து நின்னவ கண்ணீரை தொடச்சுக்கிட்டே எல்லாரையும் விளக்கிக்கிட்டு என் மகளே அப்படின்னு கத்திட்டு மயிலாவை நோக்கி ஓடுனா பெரியாத்தா. இப்போ கொற்றவை கூத்து களத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நிலவின் மஞ்சள் ஒளியில் காடே ஒளிர்ந்து கொண்டிருந்தது. கூத்துக்களம் நோக்கி தன் பிஞ்சு மகவை தூக்கிட்டு வந்தா மயிலா. அவளை சுற்றி எண்ணற்ற தோழிகள் இருந்தாங்க. ஆனாலும் அங்கவைதான் அவளை முன்னடத்தி வந்தா. ஆதினியும் மற்ற பெண்களும் அவங்களோட வருகையை எதிர்பார்த்து கூத்துக்களத்துல காத்துட்டு இருந்தாங்க. ஆண்கள் பெண்களுக்கு அப்பால நின்னுட்டு இருந்தாங்க. விரி பலகையில நீலன் உட்கார்ந்திருந்தான். காயங்கள் இன்னும் முழுமையா ஆறல. அவனது வலப்புறம் கபிலர் உட்கார்ந்திருந்தாரு. இடப்புறம் முடியன் உட்கார்ந்திருந்தான். அவங்களுக்கு பின்னால உதிரனும் விண்டனும் நின்னுட்டு இருந்தாங்க. காலம்பன் மற்ற பெரியவங்க கூட எதிர் திசையில உட்கார்ந்திருந்தான். முன்னும் பின்னுமாக பரம்பெங்கும் இருந்து வந்த கூட்டம் உட்கார்ந்திருந்தது. கூத்து களத்தின் நடுவில் இருந்த வட்டப்பானையில நிறை நீர் தழும்பி இருந்தது. அருகில் வந்த மயிலா நீருக்குள் தன் மகவை மெல்ல உள்ளிருக்கிறா. பெண்கள் குளவையிட தொடங்குறாங்க. பரம்புக்கு ஆசானான தேக்கன் இல்லாததால முடியன் எழுந்து வந்தான். விரல் இடுக்கில் இருந்த எல்முனை கொண்டு மகவின் மார்பில் சிறு கீறலை உருவாக்குறான்.
குழந்தை அவனை பார்த்து வீறிட்ட பொழுது குருதி நீருக்குள்ள கலந்திருந்தது. குளவையொலி எங்கும் பெருக குழந்தையை பானையிலிருந்து மேலெடுத்தா மயிலா. தோழிகள் செந்தினைய கூடையில கொண்டு வந்தாங்க. அதை இரு கைகளிலும் அள்ளி குருதி நீர்ல கலந்தா. குளவையொலி மேலும் கூடுது. போர்க்களத்தில் மாண்டோரின் குருதி கொண்டு பிசையப்படும் பழிச்சோர் அது. 4 முறை கைகளால அள்ளி போட்டவ 5ஆம் முறை திணையை அள்ளும் பொழுது வேண்டாம், அவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இடம் நோக்கி நகர்ந்தான் முடியன். வீரன் ஒவ்வொருத்தனோட குருதியாலும் ஒவ்வொரு திணைய பிசைஞ்சு கொற்றவைக்கு பழிச்சோரிடும் நிகழ்வது. இறந்த வீரர்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு 4 பிடியோடு நிறுத்துறான் முடியன். பிசைந்து முடித்து பழிச்சோர கொற்றவைக்கு கொடுக்கும் சடங்கு தொடங்கிருச்சு. குருதியாட்டு விழா அதன் உச்சத்தை நெருங்குது. குளவையொலி மேலும் மேலும் கூடியபடி இருக்க மயிலா பழிச்சோற்றினை எடுத்து கொற்றவையின் அடிவாரத்துல வீச தொடங்குறா. வீசிய கணம் போர் துணங்கைக்கான முழவின் ஒளி பீரிட்டு எழுந்தது. குளவை ஒளியும் முழவின் ஒளியும் இணைந்து இருட்டையும் காட்டையும் மிரட்டிய வேளையில பெண்களின் துணங்கை ஆட்டம் தொடங்குது. போர் துணங்கைக்கான ஆட்டத்துல ஒவ்வொரு பெண்ணாக ஆடத் தொடங்கினாங்க. ஆட்டத்தின் நடுவுல பழிச்சோற்ற அள்ளி கொற்றவையை நோக்கி வீச தொடங்கினாங்க பெண்கள். புது மகவின் குருதியால் கொற்றவைக்கு நன்றி சொல்றது இது. மனதின் ஆழத்துல உறைஞ்சு கிடக்கிற துயரத்தின் வலியை பிடுங்கி எறிய வலிமை கொண்டு ஆடினாங்க. நேரமாக ஆக முழவின் ஓசையில காடே நடுங்குது. அந்த சமயத்துல ஆனைப்பறை முழங்க தொடங்கிருச்சு. அணங்குகள் இறங்க தொடங்கிட்டாங்க. வெறிக்கொள் பாவையர் சுழன்று ஆடினாங்க. துணங்கை ஆடும் பெண்களிடமிருந்து விலகி நின்று வணங்குதலே மரபு. கூட்டம் முழுமையா விலகி நிக்க முடியாம திணறி கிடந்தது. வந்திருந்த பெண்கள் எல்லாருமே ஆடத் தொடங்கினாங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரு அணங்கு இறங்கி ஆடத் தொடங்கிச்சு. ஆட்டத்துக்கு நடுவுல குலநாகினிகள் தனித்து எழுப்பும் குளவையொளி மேலெழ கூட்டம் இடம் கொடுத்து விலகுது. அந்த ஒளி கேட்டதிலிருந்து முழவுகளின் ஓசை சிறிது சிறிதா குறைய தொடங்கிருச்சு. அணங்கிறங்குனவங்களும் தங்களோட ஆட்டத்தை குறைச்சிக்கிட்டாங்க. பலகையில உட்கார்ந்திருந்த கபிலர் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க எட்டி பாக்குறாரு. குல நாகினிகளின் நடுவே நீராடி மேலெல்லாம் குருதி பூசியபடி வந்துகிட்டு இருந்தான் வேல்பாரி. கூட்டத்தின் ஓசை நல்லாவே குறைஞ்சிருச்சு. பாரி வந்து கூத்துக்களத்தின் நடுவே நிக்கிறான். முழவுகளின் ஓசை முழுவதுமாக நின்னுருச்சு. உட்கார்ந்திருந்த கபிலருக்கு அங்க என்ன நடக்குது அப்படின்னு தெளிவா தெரியல. எழுந்து நின்னு பாக்குறாரு. பாரியின் கைகளில் வில் இருந்தது. குருதியாட்டு விழாவுக்கு ஏன் வில்லேந்தி வந்திருக்கிறான் பாரி அப்படின்னு கபிலருக்கு புரியல. குலநாகினிகள் அம்பு ஒன்னை எடுத்து அவன் கைகள்ல கொடுத்தாங்க. அதன் முனையில பூச்சூடி இருந்தது. அத வாங்கினான் பாரி. வாங்கிய அந்த நிமிஷம் அவனோட உடல் சிலிர்த்து அடங்குது. கண்களை ஒரு கணம் மூடிக்கிட்டான். அந்த அம்பு தேக்கன் தனக்குள் செலுத்தி கொண்ட அம்பு. தேக்கனின் நினைவோடு கண்களை திறந்த பொழுது அவன் கண்கள் இரத்த சிவப்பா இருந்தது. அவன் அம்பை நாணில் பூட்டி இழுத்தான். குலநாகினிகள் குலவையொளி எழுப்புனாங்க. பெண்கள் பேராசான நினைச்சு கைகளை உயர்த்தி வணங்கினாங்க. பாரி அம்பினை விடுவிக்கிறான். கொற்றவை குடிக்கொண்டுள்ள மரக்கூட்டத்துக்குள்ள அம்பு பாய்ந்து மறைந்தது. ஆசான் தனக்குள் செலுத்தி கொண்ட அம்பை மீண்டும் தனக்குள் செலுத்தி கொண்டது பரம்பு. எழுந்த குலவையொளியோடு முழவின் ஓசை இணைந்து கொண்டது. குல நாகினிகள் அடுத்து மூவிலை வேலினை பாரிக்கிட்ட கொடுக்கறாங்க. வேலை வாங்கினான் பாரி. எழுந்த ஓசை முன்னிலும் பல மடங்கு அதிகரித்தது. பாரியின் உடலில் ஒவ்வொரு நரம்பும் விசையை கூட்டுது. கண்கள் கலங்குது. ஒரு மா வீரனை போற்றும் கணம் அது. அவனது நினைவை நெஞ்சினில் ஏந்தியபடி மூவிலை வேலினை திருப்பி பிடித்து கூத்துக்களத்தின் முன்னிலத்தில் ஓங்கி குத்தி மண்ணுள் இறக்கினான். நிலமிறங்கிய வேலின் கைப்பிடி அதிர்ந்து ஆடிக்கொண்டிருக்க அதற்கு பூமாலை சூட்டினர் நாகினிகள். இனி காலம் உள்ளவரை நடப்பட்ட மூவிலை வேலின் வழி வணங்கப்படுவான் இரவாதன். வேலினை ஊன்றிய கணத்தோடு அவ்விடம் நிற்க முடியாம வெளியேறி கபிலர் பக்கத்துல போய் உட்கார்றாரு பாரி. துணங்கை ஆட்டம் முன்னிலும் வேகம் கொள்ளுது. முழவுகள் பேரோசையை எழுப்புது. கூட்டம் கூடிக்கொண்டே இருந்தது. துணங்காடிய பெண்களை தங்களின் இரு கைகளை கொண்டு விலக்கி தள்ளினர் குலநாகினிகள். ஆனால் ஆடும் பெண்கள் எளிதில் நகர்வதாக இல்லை. பேரொளி எழுப்பிய குலநாகினிகள் அவங்கள பிடிச்சு தள்ளி இடம் அமைச்சு கொடுத்தாங்க. அங்கு நடக்கிறத பார்க்க கூட்டம் முண்டி அடிச்சு முன்னேறுது. பாரி வந்ததும் அமர்ந்த கபிலர் மீண்டும் எழுந்து நின்னு பாக்குறாரு. இளம் பெண்ணொருத்தி தனியா ஆடிக்கிட்டு இருந்தா. ஆனால் துணங்கை ஆடும் மற்ற பெண்களைப் போல அவள் ஆவேசம் கொண்டு ஆடல. தலையை மட்டும் ஆட்டி ஆட்டி மெல்ல ஆடிக்கிட்டு இருந்தா.
அவளுக்கு முன்னால குலநாகினிகள் கை குவித்து வேண்டியபடி நின்னுட்டு இருந்தாங்க. பார்த்து கொண்டிருந்த கபிலருக்கு எதுவுமே புரியல. சூழ்ந்திருந்த பெண்கள் பேரோசை எழுப்புறாங்க. கூட்டத்தினரின் குலவையொலி மேலும் மேலும் பன்மடங்காகுது. ஆடிய பெண்ணின் முன்னால பச்சை மண் சிலை ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. இப்போதான் அது வைக்கப்பட்டிருக்கணும். அதனை பார்த்தபடி நின்று அந்த பெண் ஆடிட்டு இருந்தா. குலவையொலி மேலும் கூடுது. எந்த நிலையிலும் கண்ணீர் சிந்தாத குலநாகினிகள் கை குவித்து கண்ணீர் மல்க வேண்டி நின்னாங்க. கூட்டத்துக்கு நடுவுல அங்க நடக்கிறது கபிலருக்கு தெளிவா தெரியல. கொஞ்சம் தலைய நிமிர்த்தி எட்டி பாக்குறாரு. குலநாகினிகளின் வேண்டுதலை ஏற்று அந்த பெண் மண் சிலைக்கு அருகில் இருந்த எதையோ எடுக்க தொடங்குறா. நாகினிகள் குலவையிடத் தொடங்குறாங்க. இதுவரை இல்லாத அளவு வெளிவந்து கொண்டிருந்தது பேரோசை. எடுத்த அந்த பெண் தன்னோட காதுகள்ல அதை அணிஞ்சுக்கிறா. கூட்டத்திலிருந்த ஒவ்வொருத்தரும் குலவையொலிய பன்மடங்காக்குறாங்க. அவள் மீண்டும் தலையை மெல்ல ஆட்டத் தொடங்கினா. பின்புறமிருந்து பார்த்துக்கிட்டு இருந்த கபிலருக்கு நீண்ட நேரம் கழித்துதான் புரிய தொடங்குது. அவள் காதில் அணிந்த மகர குடை காதணி புதிய மண் சிலையில் நினைவினை இறக்கி நடத்தப்பட்ட வழிபாட்டுச் சடங்கு பொற்சுவைக்கானது. அதை உணர்ந்த கணத்துல கபிலரோட மேலெல்லாம் வியர்த்து பொங்குது. கண்களில் நீர் பெருக கூட்டத்தை விலக்கி சடன்னு உள்ள நுழையிறாரு. பெண்கள் மட்டுமே ஆடும் களத்துல கபிலர் ஏன் உள்ள நுழையிறாரு அப்படின்னு எல்லாருமே யோசிக்கும் போது கபிலர் கூத்துக்களத்தின் முன்னிலையை அடைஞ்சாரு. மகர குழை இரு காது மடல்களிலும் தொங்க ஆடிக்கொண்டிருந்தவளின் முகத்தை பாக்குறாரு. குலவை ஒளியினோடே அவள் கண்களை இறுக மூடியிருந்தா. தானும் கண்மூடினாரு கபிலர். அவர் கண்களிலிருந்து கண்ணீர் பொங்கி வழிந்தது. மண்டியிட்டு அவளின் காலினை தொட்டு வணங்குறாரு கபிலர். உட்கார்ந்திருந்த பாரி எழுந்து வேகமா கூட்டத்துக்குள்ள நுழையிறான். உயிர் துறக்கும் பொழுது தனது மடியில் கிடந்த பொற்சுவையின் காலடியை தொட்டு வணங்கிய கபிலர் அவ்விடம் விட்டு எழ முடியாம அப்படியே கிடந்தார். பாரி அவரை கைப்பிடித்து தூக்குனான். துணங்கை ஆட்டம் மீண்டும் தொடங்குது. முழவுகள் ஒளி எழுப்ப தொடங்குச்சு. பெண்கள் சுழன்று ஆடுனாங்க. கபிலரை அழைச்சிட்டு வந்து நீலன் பக்கத்துல உட்கார வைக்கிறான் பாரி. உணர்ச்சியின் கொந்தளிப்புல இருக்கிறாரு கபிலர். துணங்கை ஆட்டம் உணர்வு நிலையை கூட்டிக்கிட்டே இருந்துச்சு. கூட்டத்தில் இருந்த சங்கவை தந்தையை தேடி பக்கத்துல வரா. பாரி அவளை தூக்கி தனக்கும் கபிலருக்கும் நடுவுல உட்கார வச்சுக்கிறான். கபிலரின் கைகள் சங்கவையின் தலையை கோதி விட்டது. அவள் இடப்புறமாக திரும்பி கபிலரை பார்த்து புன்முறுவலோடு அவருடைய தாடிய வருடி விட்டுக்கிட்டே கூத்துக்களத்தை பார்த்து திரும்பிட்டா. நீண்ட நேரமா உணர்ச்சி கொந்தளிப்பில் இருந்த கபிலரோட முகம் கொஞ்சம் மாறத் தொடங்கிருச்சு. சங்கவையின் சிறு குறும்பு அவரோட மனநிலையை மாற்ற தலைப்பட்டது. சின மாந்தர்கள் ஆடும் போர் துணங்கை இறுதி கட்டத்தை எட்டி கொண்டிருந்தது. கபிலருக்கு வாரிக்கையனோட நினைவு வந்தது. அவரை கூத்து தொடங்கியதிலிருந்தே பார்க்கலையே அப்படின்னு சிந்தித்தபடி பாரிக்கிட்ட கேட்கிறாரு. வாரிக்கையன் எங்கே? இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவார். பொழுது நள்ளிரவை நெருங்கப் போகிறது. பரம்பு நாடே இங்கிருக்கையில் அவர் மட்டும் எங்கே போயுள்ளார்? அவருடன் முதுவேலனும் சேர்ந்து போயுள்ளார் அப்படின்றான் பாரி. வழக்கமாக அவனை புரிந்து கொள்பவர் தான் கபிலர். ஆனால் இன்றைய உணர்வு நிலையில சொற்களின் துல்லியத்தின் மீது பயணிக்கும் நிலையில அவர் இல்ல. வாரிக்கையன் எங்குதான் போயுள்ளார் பாரி? பாரி சொல்றான். 4 ஆண்டுக்கு ஒரு முறை ஒளிவால் இறங்கும் அல்லவா? ஆதி மலையின் பெருங்கடவு அங்கே போயுள்ளார். அங்கு எதற்கு அப்படின்னு யோசிச்சுட்டு கேக்குறாரு. இது போல அங்கேதும் கூத்து நடக்கிறதா? தேக்கனும் இரவாதனும் பொற்சுவையும் நிலை கொள்ள வேண்டிய இடம் இதுதான். ஆனால் திசைவேழர் நிலை கொள்ள வேண்டிய இடம் அதுதானே. அதனால்தான் திசைவேழர் பயன்படுத்திய நாழிகை கோலினை எடுத்துக்கொண்டு அங்கு போயுள்ளார் வாரிக்கையனும் முதுவேழனும். உறைந்த உணர்வு மீண்டும் வெடித்து மேல் எழுவது போல இருந்தது. சங்கவையை கடந்து பாரியின் தோல் நோக்கி போனது கபிலரோட கை. அந்த கையை இறுக பிடித்த பாரி சொன்னான். அறங்காக்கும் தெய்வங்கள் எமது நிலத்தை ஆளட்டும், எம் மக்களை ஆளட்டும், எம்மை ஆளட்டும். சொல்லி முடிக்கும் பொழுது முழவின் ஒளியோடு மீண்டும் குலவை ஒளி இணைந்தது. அனைத்து பெண்களும் பெரும் குலவையை வெளிப்படுத்தியபடி துணங்கை ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. கல்லும் ஊனும் சேர பாணர் கூத்து தொடங்கும் நேரம் நெருங்குது. உணர்வால் இருக்கப்பட்டிருந்த கபிலர் மீண்டு வர முடியாமல் திணறிக்கிட்டு இருந்தாரு. கூத்தர்களும் பாணர்களும் களம் புக ஆயத்தமானாங்க. முழவினை வெளியேற்றி விட்டு மற்ற இசைக்கருவிகளை உள்ளெடுத்து வரத் தொடங்கினாங்க. கஞ்சத்தால் ஆன குமுழுவம், கருங்காலியால் ஆன இடக்கை, செங்காலியால் ஆன சல்லியம், வேம்பாலான மத்தளம் எல்லாத்தையும் கொண்டு இசைவாணர்கள் கூத்துக்களத்தை சுத்தி வட்டமிட்டு நின்னாங்க. எண்ணற்ற பாணர் குழுக்கள் வந்து சேர்ந்துகிட்டு இருந்தாங்க.
துணங்கை கூத்து முடிவதற்காகத்தான் எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. இப்போ களம் புகுந்தாங்க. செம்மேழி பாணர் கூட்டத்தின் பெயர் சொல்லி உரக்க கத்தினான் நீலன். நீலனின் குரல் கேட்ட கணம் கூத்துக்களம் மொத்தமும் அமைதியானது. என்ன சொல்ல போகிறான் நீலன் அப்படின்றத தெரிஞ்சுக்க ஆவலோடு அவனை பார்த்தாங்க. கூட்டத்துக்குள் இருந்த மயிலா குழந்தையோடு மீண்டும் முன்னால் வந்து எட்டி பார்க்கிறா. எல்லாரோட பார்வையும் நீலன் மீது இருந்தது. அவன் திரும்பி கபிலரை பார்க்கிறான். கலங்கி உறைந்த முகம் அப்படியே இருந்தது. ஒரு நொடியில இம்முகத்தை மலரச் செய்ய என்னால் முடியும் அப்படின்றத போல இருந்தது அவனோட பார்வை. கபிலர் கிட்ட இருந்து பார்வையை விலக்கி பாணனை பார்த்து சொன்னான், பனையன் மகனே பாடலை பாடுங்கள். சொல்லிய கணம் கூட்டத்தின் பேரொளி விண்ண முட்டது. கபிலரோட முகம் மறுகணமே மாறத் தொடங்கிடுச்சு. தான் பரம்புக்குள் நுழைய வேட்டுவன் பாறையில் கால் வைத்த முதல் நாள் நீலன் சொன்னான், முழு நிலவு நாளில் பனையன் மகனே பாடலை பாடினால் பரம்பு நாடே எழுந்து ஆடும். நீலன் அன்று சொன்ன சொற்கள் நினைவுக்குள்ளிருந்து மேலெழுந்து வந்தது. குறிஞ்சி நிலத்துக்குரிய தொண்டக சிறுபறையை தனது இடுப்பில் கட்டியிருந்த முதுபாணன் கூத்துக்களத்தை வட்டமடித்தபடி உள்ளே நுழைந்தான். முழு நிலவு ஒளிந்து கொண்டிருந்தது. கூட்டத்தின் ஆரவாரம் பெருகத் தொடங்கியது. பாணர்கள் எல்லோரும் இசையாலும் குரலாலும் இணையத் தொடங்கினாங்க. பாடல் தொடங்கிய கணத்துல வரம்பே எழுந்து ஆடத் தொடங்கிருச்சு. அந்த பனையன் மகனே பாடல அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது VDL Blogs VDL. நன்றி, வணக்கம்.